ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரிஸோட 31வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல போர் ஒரு வழியா முடிஞ்சு நிம்மதியா எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த எபிசோட்ல வைஷாவ் எல்லா தளபதிகளையும் கூப்பிடுறான், ஜியாவையும் கூப்பிடுறான். இந்த மாதிரி நான் ஊருக்குள்ள போய் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சுத்தி பார்த்துட்டு வரலான் இருக்கேன், நீங்க எல்லாம் இங்கே பத்திரமா இருங்கன்னு சொல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருது ஷீச்சியை பாக்குறதுக்கு தான் அவன் போறான்னு. மாமா நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு நம்ம ஜியாவை சொல்ல தளபதி உடனே நானும் வரேன், நானும் பப்ளியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் எங்கேயும் போல இங்கதான் இருக்கேன், எல்லாரும் வாயை மூடிட்டு இருங்க அப்படின்னு வைஷா ஒரு பக்கம் கடுப்பாயிடுறான். ஆனா அப்பன்னு பார்த்து ஜியா, மாமா நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லவா, நீங்களும் சேர்ந்து எங்க கூட ஊருக்கு வாங்க. அக்கா இன்னும் எங்களோட சொந்த ஊருக்கு போல, ஆனா போற வழியில தான் இருக்காங்க. அக்காவை நீங்களும் சேர்ந்து ஊருக்கு கூட்டு போனீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கல்லன்னு சொல்ல வைஷாவானா அமைதியா பாத்துட்டு இருக்கான். இல்ல உனக்கு எப்படி உங்க ஊர்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி எனக்கு எங்க ஊர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வைஷா அங்க இருந்து போயிடுறான். என் ஊருக்கு போயிருக்கலாம்ல அப்படின்னு கூட்டி தளபதி கேட்க மத்தவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஊருக்கு போனாலே இங்க இருக்கிற அத்தனை பேரையும் கொண்டு போடணும் அப்படிங்கிறது தான் வைஷாவுக்கு 10 வருஷ கனவா இருந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல திடீர்னு நம்ம ஊருக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம்னா வைஷாவ் மனசுக்கு அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதான் அவர் போகலங்கிறாரு. என்னதான் அவங்க ஒய்ஃபை லவ் பண்ணா கூட இன்னும் அந்த குடும்பத்து மேல இருக்கிற பகையை அவர் மறக்கல. நான் தான் என் பப்ளியை பார்க்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு தளபதி அங்க இருந்து போயிட்டு இருக்கான். இங்க வைஷாவ் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஊருக்குள்ள இருந்து தளபதி சொல்லிக்கிட்டு இருக்கான், ஷீச்சி மேடம் கூட இன்னும் 2 ஊர் தள்ளிதான் இருக்காங்க, நம்மளும் அங்க போனா அவங்கள பாக்கலாம்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இப்ப இவங்க போயா வழியா தான் போயிட்டு இருக்காங்க. போயால வேட்டையாடிட்டு பீச்சி ஜாலியா சுத்திட்டு இருக்கான். நம்ம தளபதியை பார்த்துட்டு என்ன நீங்க இந்த பக்கம் அப்படின்னு போயா கேட்க தளபதி உடனே வைஷாவை பார்த்து இவங்கதான் தாச்சியோட ஹஸ்பண்ட் பீச்சி, போயாவோட தளபதி அப்படின்னு சொல்ல, நல்ல வேலை நீங்க பெரிய படையை கூட்டு வந்து ஹெல்ப் பண்ணீங்க, ஆனா அதுக்குள்ள திரும்பி வந்துட்டீங்களா அப்படின்னு வைஷாவ் கேக்குறான். படையை கூட்டிட்டு வந்தா நானா அப்படின்னு பீச்சி கேட்க இப்பதான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஷீச்சி எவ்வளவு கஷ்டப்பட்டா அப்படின்னு ஒரு விஷயமா புரியுது. ஷீச்சி இந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த ஊர்ல இருந்து வந்த, அதாவது 20,000 வீரர்களோட வந்த தளபதி முன்னாடி நின்னால அப்ப அவரு என்னம்மா எங்க முன்னாடியே வந்து நிக்கிற, உயிர் மேல ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ஷீச்சி, உங்களுக்கு தான் கொஞ்சம் கூட கடவுள் பக்திங்கிறது இல்லவே இல்ல, என் புருஷன் நாடு முழுக்க வந்துட்டு ஒவ்வொரு இடமா போய் அடுத்தவங்க ஊரெல்லாம் கூட அணை கட்டுறதுக்கு பாடுபட்டு இருக்காரு, அதனால எல்லா வீரர்களையும் அங்க அமுச்சு வச்சிட்டு இருக்காரு. இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணிட்டு அவரை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நாட்டு மக்களோட அத்தனை பேர் சாபமும் உங்க மேல விழுங்குற உங்களுக்கு ஒரு பயம் இல்லையா? என்னதான் ஒரு ராஜாவா இருந்தாலும் நீதி நேர்மையோட இருக்கணும், இவ்வளவு கேவலமா பதவி வேறு பிடிச்சு அலைய கூடாதுன்னு ஷீச்சி சொல்ல அந்த தளபதி யோசிச்சு பாக்குறாரு. ஏற்கனவே இந்த தளபதிக்கு சுத்தமா ப்ளூ என பிடிக்கவே இல்ல, அப்பாவை கொண்டுட்டு இந்த பதவிக்கு வந்திருக்கான்னு. இதான் சாக்குன்னு சரி போலாம் நம்ம திரும்பி போயிடலான்னு படையை கூட்டிட்டு அங்க இருந்து போயிருக்காரு. ஷீச்சி கிட்ட அங்க மத்தவங்க எல்லாம் ஓடி வந்திருக்காங்க. ஏமா உனக்கு பயமே இல்லையா, இங்க வந்து நின்னுட்டு இருக்கன்னு சொல்ல, எனக்கு பயமா தான் இருக்கு, ஆனா என் புருஷனை காப்பாத்துறதுக்கு என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு ஷீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த விஷயம் எல்லாமே பீச்சி சொல்லி இப்பதான் வைஷாவுக்கு தெரியுது. எவ்வளவு தூரம் அவங்களுக்கு ஒரு தைரியம் இருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை அவங்க பண்ணிருப்பாங்க அப்படின்னு தளபதிங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. வைஷாவுக்கு மனசே கஷ்டமா இருக்கு. உங்ககிட்ட இருந்து தனியா வீரர்களை வாங்கிட்டு போனாலா அப்படின்னு பீச்சியை பத்தி வைஷாவ் கேட்க 200-300 வீரர்கள் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு பீச்சி சொல்றான். 200-300 வீரர்களை வாங்கிட்டு அவ்வளவு பெரிய டீம் அவ எப்படி எதிர்த்துக்கிட்டாலும் தெரியலையேன்னு வைஷாவ் மின்னல் வேகத்துல ஷீச்சியை பாக்குறதுக்கு போலாம் வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இங்க நேரா பீச்சி இந்த விஷயத்தெல்லாம் வந்து தாச்சி கிட்ட சொல்ல தாச்சி டென்ஷன் ஆகுறா. நம்ம படையிலன்னு சொன்னா வீட்டுக்கு திரும்பி போக வேண்டியதானே, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, நான் தப்பு பண்ணிட்டேன், உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன்னு எல்லா விஷயத்தையுமே பீச்சி கிட்ட சொல்றா. ஆனா பீச்சிக்கு புரியுது நம்ம மேல இருக்கிற அக்கறையாலதான் இந்த மாதிரி தங்கச்சி கிட்டயே வந்து வெறுப்ப காட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தாச்சி எனக்கு வந்து எப்படியாவது உடனே எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் போல இருக்கு, கண்டிப்பா அங்க ஷீச்சி வருவா, அவளை பாக்கணும்னு சொல்ல சரி வா போலாம், நீ என்ன சொல்றியோ அதை செய்யறதுதான் என்னோட ஒரே கடமை அப்படின்னு பீச்சி சொல்லிட்டு அவ கூட கிளம்புறான். வைஷா ஒவ்வொரு இடமா வரான். எந்த இடத்துல அணை கட்டி அந்த அணையை உடைச்சு விட்டு ஷீச்சி ஹெல்ப் பண்ணாலோ அங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஷீச்சி இந்த இடத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு வைஷாவுக்கு நல்லாவே புரியுது. அத்தனை பேரை ஒரே ஆளா ஹேண்டில் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசு கஷ்டமாயிருது. ஒவ்வொரு இடமா போறாங்க, பயங்கரமா மழை வேற கொட்ட ஆரம்பிக்குது. சோ கிடைக்கிற இடத்துல எல்லாம் தங்கி தங்கி அடுத்து டிராவல் பண்ணிட்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஷீச்சியும் ஒரு பக்கம் சோகமா நிக்க அவங்க வீட்டுக்காவது போலாம்ல அப்படின்னு வேலைக்கார பொண்ணு கேக்குறா. அங்க ஆன்டி ஒருத்தங்க கூட இருப்பாங்கல்ல அவங்க வேகமா, இவங்க என்ன வீட்டையும் மிஸ் பண்ணல வைஷாவையும் மிஸ் பண்ணலன்னு நினைக்கிறியா, வைஷாவே கையை பிடிச்சு அவங்க வீட்டுக்கு கூட்டு போகணும்னு அவர் ஆசைப்படுறாங்க, அதான் மிஸ் பண்ணாலும் பரவாயில்லன்னு இங்கே வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல அந்த பொண்ணுக்கும் பார்க்க பாவமா இருக்கு. ஷீச்சி அங்க இருந்து வெளியே வரா. வெளியே வரும் போதெல்லாம் நீ
நிக்கிறதெல்லாம் வைஷாவ மாதிரியே ஷீச்சிக்கு தெரியுது. மனச கல்லாக்கிட்டு அவங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஷீச்சி டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு வரும்போது மழை ரொம்ப கொட்டி பாலம் அப்படியே கம்ப்ளீட்டா முழுகிருது. சோ இன்னைக்கு டிராவல் பண்ண முடியாதுன்னு ஷீச்சி ஒரு ஹோட்டல்ல தங்குறதுக்கு வந்துட்டு இருக்கா. கரெக்டா அங்க ஒரு ஹோட்டலுக்கு நம்ம வைஷாவ ஆளுங்களோட போயிட்டு ரூம் இருக்கா, பாலம் முழுகிருச்சு, டிராவல் பண்ண முடியாதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு குட்டி தளபதி வரான். வைஷாவ அவனை பார்த்துட்டு நீங்க என்னடா பண்ற, ஷீச்சி எங்கன்னு கேட்க குட்டி தளபதி பின்னாடி திரும்பி பார்த்தா ஷீச்சி எங்க பின்னாடி வந்துட்டு இருக்கா. வைஷா வேகமா ஓடி வந்து அவளை கட்டி பிடிச்சிட்டு நீ என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க, எதுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கன்னு கேட்க இல்ல இங்க பாலம் முழுகிருச்சு, எங்களால டிராவல் பண்ண முடியல, நீங்க எப்படி அதுக்குள்ள இங்க வந்தீங்க அப்படின்னு ஷீச்சி கேட்டுக்கிட்டு இருக்கா. நல்ல வேலை இவங்க 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்க, நான் தான் இன்னும் பப்ளிய மீட் பண்ணல, ஊருக்கு போயிட்டா அப்படின்னு சோகமா தளபதி வர ஆழ ஆரம்பிக்கிறான். ஆனா வைஷா இருக்கிற கோபத்துல ஷீச்சியை பார்த்து உன் உயிருக்கு ஆபத்தா இருந்தா என்ன பண்றது, கமாண்டர் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க வேண்டியதானே, நீயாவே இந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவெல்லாம் எடுத்தேன்னு வச்சுக்கேன், மிலிட்டரி ரூல்ஸ் படி உனக்கு அடிச்சு தண்டனை கொடுப்பாங்க தெரியுமான்னு கேட்க ஷீச்சி ஷாக் ஆயிட்டு ஆமா என்ன படுக்க போட்டு நல்லா 100 அடி அடிச்சு என்ன இங்கே கொண்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. வைஷாவை எல்லாரும் திட்டுறாங்க, இத்தனை நாள் அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்கும்போது 4 வார்த்தை நல்லதா பேசக்கூடாதா, ஏன் தான் அப்படி இருக்கீங்களோன்னு ஆளாளுக்கு திட்ட ஆரம்பிக்க வைஷாவை பாக்குறான். நல்லதா பேசுறதுன்னா எனக்கு என்னன்னே தெரியாதே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து கையில 2 ஆரஞ்சு பழத்தை எடுத்துட்டு ஷீச்சி ரூம்ல உட்காந்துட்டு இருக்கா. அவகிட்ட போயிட்டு இந்த பழத்தை சாப்பிடுன்னு கொடுக்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு ஷீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. என்ன ரூம்ல சூடாவே இல்ல, ரொம்ப குளிருது, வா என் ரூம்க்கு போய் தூங்கலாம் அப்படின்னு வைஷாவை கூப்பிட இல்ல பரவாயில்ல இங்கே எனக்கு நல்லதா இருக்கு, அப்படி குளிருனா இன்னொரு பெட்ஷீட்டை வாங்கி போத்திக்க போறேன் அப்படின்னு ஷீச்சி சொல்லிக்கிட்டு இருக்கா. வைஷாவுக்கு இவகிட்ட எப்படியாவது சாரி கேட்கணும், எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அவளோட கையை போய் பிடிச்சிட்டு கை ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல அப்படின்னு வைஷாவ் கேட்க ஷீச்சிக்கு சிரிப்பு அடக்க முடியாம சிரிச்சிடுறா. வைஷாவும் சிரிச்சு வச்சிடுறான். அடுத்த 2 பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. வைஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு வந்து இத்தனை நாள் நான் தூங்கி எந்திரிக்கும் போதெல்லாம் என் பக்கத்துல நீ இல்லாதப்போ ரொம்ப எம்டியா இருந்தது, வெறுப்பா இருந்தது, எப்படா உன்னை பாப்பேன், நான் உன்னை டெய்லி மிஸ் பண்ணிட்டே இருந்தேன்னு சொல்ல ஷீச்சி அமைதியா அப்படியே மேல சாஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கா. எங்க ஊரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னை காப்பாத்துறதுக்கு இங்க வந்திருக்கீங்க, அதுக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்ல இல்ல நானும் உன் மேல இருக்க கவலையில தான் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன், அதை எப்படி கேட்கறதுன்னு தெரியாம உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு சாரி அப்படின்னு வைஷாவ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அம்மா நான் உன்ட்ட உனக்கு கேட்கணும், அதான் போயால இருந்து பட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, நேரா வீட்டுக்கு போகாம எதுக்காக 20,000 வீரர்களை நீ ஒன்னா ஹேண்டில் பண்ண அப்படின்னு கேட்க நான் எப்படி வீட்டுக்கு போறது, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு இங்க உயிரை பணைய வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது என்னால பக்கத்துல நிக்க முடியல, அந்த நேரத்துல நான் எப்படி தனியா போக முடியும், அதான் ஒண்ணு முடிவு பண்ணிட்டேன், ஊர் மக்களை காப்பாத்துறதுக்காக என் புருஷனை இங்க அமுச்சு வச்சேன், ஒருவேளை பொழைச்சா 2 பேரும் சேர்ந்து பொழைக்கலாம், இல்லன்னா அவர் கூடயே சேர்ந்து செத்து போயிடலாம், நான் முடிவு பண்ணிட்டு தான் இங்க வந்தேன் ஷீச்சி ஆள ஆரம்பிக்கிறா. வைஷா உடனே சரி புரியுது அழாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஊர் மக்களுக்காக என் குடும்பத்தோட பாதுகாப்புக்காக உங்களை இங்க தனியா அனுப்பிட்டே நீங்க நினைச்சிட கூடாதுல்ல, நீங்க தான் எல்லாரை விட எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்ல அப்படின்னு ஷீச்சி அழ ஆரம்பிக்க வைஷாக்கே கண்ணுல கண்ணீர் வந்துருது. சரி எனக்கு புரியுது, நான் புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியுது, நானும் பண்ணது தப்புதான், உங்க ஊர் மேல கோபத்தை நான் காட்டிக்கிட்டே இருந்ததால வீட்டுக்குள்ள இருக்கிற பொண்ணு நீ என்ன பண்ணுவ, உனக்கு பயமா தான் இருக்கும், ஆனா என்கிட்ட நீ இந்த உண்மையை சொல்ல நான் கோவப்பட்டிருக்க கூடாது, அது தப்பு, உனக்கு என்னைக்குமே வந்துட்டு உன் ஃபேமிலிக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு ஒரு ப்ராமிஸ நான் கொடுக்கவே இல்ல, என்ன பார்த்தாலும் உன்னை பயமுறுத்திட்டே இருந்தேன், இங்க பாரு எனக்கு இருக்கிற எதிரிங்க எல்லாரையுமே கொண்டுட்டா கூட, ஆனா அப்ப நீ என் கூட இல்லைன்னா என் வாழ்க்கையே அர்த்தம் இல்லாம போயிரும், சோ அதனால நீ என் கூட இருக்கிறதா எனக்கு ரொம்ப முக்கியம், நான் உனக்கு இப்ப ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன், இதுக்கு மேல வந்து நான் உன்னை தள்ளவே மாட்டேன், உன்னை பயமுறுத்தவும் மாட்டேன், உன்னை உங்க ஊருக்கு நானே கூட்டு போறேன், உங்க ஊரை போய் பார்த்ததுக்கு அப்புறமாவது நீ என்ன நம்புவல்ல, அதே மாதிரி நானும் எனக்கு இருக்கிற கோவத்தை எல்லாம் விட்டுருவேன்ல அப்படின்னு வைஷாவ் சொல்ல ஷீச்சி வேகமா அவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க இன்னொரு பக்கம் இந்த லூயன் ஓரமா தள்ளி வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அப்ப அவன் கிட்ட தளபதி அங்கிள் 2 பேரும் வராங்க. தளபதி என்ன சொல்றான்னா இருக்கிற மீதி வீரர்களை கூட்டு போய் சண்டை போடலான்னு சொல்ல அங்கிள் சொல்றாரு 1,00,000க்கும் மேல வீரர்கள் நம்ம கூட வந்தாங்க, அதுல 49,000 பேர் செத்து போயிட்டாங்க, 17,000 பேர் ஓடி போயிட்டாங்க, அதுல ஒரு 5,000-6,000 பேருக்கு பயங்கரமா காயப்பட்டிருக்கு, மீதி ஒரு 30,000 வீரர்கள் தான் இருக்காங்க, அவங்களே நம்ம கூட்டிட்டு மறுபடியும் சண்டைக்கு போனோம் அப்படின்னா ஏற்கனவே உங்க மேல டிசப்பாயிண்ட்ல இருக்கிற ஊர் தலைவங்க எல்லாமே இன்னும் ஓவரா டிசப்பாயிண்ட் ஆயிருவாங்க, அதனால இப்போதைக்கு நம்ம ஊருக்கே திரும்ப போயிடலாம்னு சொல்ல தளபதி உடனே இங்க பாருங்க நம்ம வீரர்கள் 50,000 பேர் செத்து போயிருக்காங்க, அவங்க ஆத்மாலாம் சாந்தி அடையணும்னா மறுபடியும் நம்ம படை எடுத்துட்டு போய் பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். லூயன் கத்த ஆரம்பிக்கிறான். 2 பேரும் வாயை மூடுங்க, ஒரு பெரிய தோல்விதான் அது, நான் இல்லன்னு சொல்லல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த தோல்விக்கு நீங்க பொறுப்பெடுத்துட்டு மன்னிப்பு கேட்கணும், நீங்க சின்ன பையன் தான், இன்னும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு, இப்ப மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் அவங்க எல்லாம் உங்க மேல நம்பிக்கை வைப்பாங்க, இல்லன்னா பெரிய ஆபத்தா போயிடும் அங்கிள் மறுபடியும் சொல்ல சரி ஓகே மத்த வீரர்கள் எல்லாம் கூட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போங்க, நான்
மறுபடியும் திரும்ப ஊருக்கு போறேன் அப்படின்னு லூயன் சொல்லிடுறான். இந்த அங்கிள் ரொம்ப நக்கலா இதுக்கு மேல பெரியவங்க பேச்ச கேட்டு நடந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சிரிச்சுட்டே சொல்ல லூயனுக்கு பயங்கர வெறித்தனமா கோவம் வந்துட்டு இருக்கு. கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க மறுபடியும் நம்ம ஜியா இருக்கானே நேரா அவங்க அப்பா கிட்ட அப்படி சித்தப்பா கிட்ட எல்லாம் வந்துட்டு நான் வந்து அக்காவையும் மாமாவையும் கூட்டு வந்திருக்கேன்னு சொல்ல அடுத்து பின்னாடி வைஷா வந்துட்டு இருக்கான். பின்னாடி வண்டியிலேயே ஷீச்சியும் வரா. வாங்க மாப்பிள்ள வாங்க அப்படின்னு இந்த பெரியப்பா கூப்பிட வைஷாவுக்கு அந்த ஆளை பார்த்தாலே சுத்தமா பிடிக்கல. இன்னொரு பக்கம் நம்ம பப்ளியும் தளபதியும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஷீச்சி வந்து வணக்கம் சொல்றா. ஷீச்சியோட அப்பா ரொம்ப நல்ல டைப்பா இருக்காரு. எங்க ஊரை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி மாப்பிள்ள. எல்லா வெறுப்பையும் மறந்துட்டீங்க. நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த நேரத்துல பீச்சி தாச்சி 2 பேருமே வராங்க. ஆனா அந்த தாச்சியோட புருஷனை அவங்க அப்பாக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. கண்டுக்காத மாதிரியே தாச்சியை மட்டும் வாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க வைஷாவுக்கு நல்லாவே இது புரியுது. நேரா திரும்பி பார்த்து உங்க வீரர்கள் 200-300 பேரை கரெக்டா கொடுத்து என் ஒய்ஃப்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. எனக்கும் மறக்க மாட்டேன். நம்மளாம் இப்ப ஒரே குடும்பம் சகலையா போயிட்டோம். வாங்க உள்ள போலாம் அப்படின்னு நேரா உள்ள கூட்டு போயிடுறான். அங்க நேரா அந்த பெரியப்பா கிட்ட வந்துட்டு அந்த பீச்சிய கூட சகலையா ஏத்துக்கிட்டாரு. ஆனா உங்களை என் மாமனாரா ஏத்துக்கல போலயேன்னு சொல்ல சரி சரி வா உள்ள போலாம் அப்படின்னு அந்த ஆளு மீசையில மண் ஓட்டாத மாதிரி கூட்டு வந்துட்டு இருக்காரு. உள்ள நம்ம ஷீச்சி வரா. வந்ததுமே அவங்க பெரியமா வந்துடுறாங்க. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரூம்ல அப்படியே நல்ல வாசனையா போட்டு வச்சிருக்கேன். உனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே செய்ய சொல்லியிருக்கேன். உன் கூட யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ முன்னாடி உன் அரண்மனையில அவங்க எல்லாரையுமே திரும்ப கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஷீச்சிக்கு பிடிச்ச ஒன்னையும் சொல்ல வைஷாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம வீட்டுல ஷீச்சி தான் எல்லாரையும் பாத்துட்டு இருக்கா. இங்க ஷீச்சியை எல்லாரும் இப்படி செல்லமா பாத்துக்கிறாங்களேன்னு யோசிச்சுட்டு அவளை தனியா கூப்பிட்டு சாரி ஷீச்சி இங்க இருந்துட்டு எங்க வீட்டுல இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கும்ல. இங்க உன்னை எல்லாரும் தேவதை மாதிரி பாத்துக்கிறாங்க. ஆனா எங்க வீட்டுல நீ தான் என்ன பாத்துக்கிற, பாட்டியை பாத்துக்கிற, அம்மாவை பாத்துக்கிற. யாருக்கும் மேல கோவம் வந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பிஹேவ் பண்ணிக்கிறல்லன்னு சொல்ல நீங்க இருக்கதால நான் ஹாப்பியா தான் இருக்கேன் அப்படின்னு ஷீச்சி சொல்றா. இது எப்படி உன் வீடோ அதுவும் உன் வீடு தான். உனக்கு வசதியா அதுக்கேத்த மாதிரி நீ மாத்திக்கோ அப்படின்னு வைஷா சிரிச்சுட்டே சொல்ல அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.